ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து வேர் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதில் வந்து டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் அந்த டேட்டாவை வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபெச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் செலக்ட் காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி ஃப்ரம் டேபிள் நேம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து அந்த செலக்ட் காலம் நேம்ஸ் இல்லை ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் அப்படின்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் டேபிள் நேம் மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை வந்து ஃப்ரம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கிளாஸும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த செலக்ட் கிளாஸ் ஃப்ரம் கிளாஸ்க்கு அப்புறத்தோட வந்து இன்னொரு கிளாஸ் வரும், அதுதான் வேர் கிளாஸ். வேர் கிளாஸ் அப்படின்றது வந்து எக்ஸலில் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம எக்ஸல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டேட்டா எல்லாமே காமிக்கும். நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் போயிட்டு ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்டருக்கு அகைன்ஸ்டாக வந்து டேட்டா வந்து கம்மியாகி நமக்கு ஃபில்டரில் சாட்டிஸ்ஃபை ஆகிற டேட்டா மட்டும் காமிக்கும் இல்லையா. ஸோ அதே ஒர்க்கு தான் இங்கே சீக்வலில் வந்து வேர் கண்டிஷன் பண்ணுது. இப்போ நம்ம வந்து சீக்வல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிக்கலாகவே அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, என்னோட சீக்வல் சர்வர் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணால் சீக்வல் கிளாஸ். இப்போ வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டூன்னு போட்டு அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி கிளாஸை. ஓகே, ஸோ டேபிள் 1 அப்படின்றது வந்து நான் க்ரியேட் பண்ண டேபிள். அதுக்கப்புறம் வந்து டேபிள் 2 அப்படின்றது வந்து நான் க்ளோன் பண்ணி இன்சர்ட் இன்ட்டு யூஸ் பண்ணி க்ளோன் பண்ண டேபிள். அதுக்கப்புறம் வந்து டேபிள் 3 ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதுவும் வந்து க்ளோன் பண்ண டேபிள் தான். அதாவது இன்சர்ட் இன்ட்டு யூஸ் பண்ணி காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி டேபிளை பேக்கப் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார், இது வந்து செலக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் டேபிள் நேம், இதை வந்து ஃப்ரம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செலக்ட் கிளாஸ் ஃப்ரம் கிளாஸ் மாதிரி தேர்டாக வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதான் வந்து வேர் கிளாஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேர் கிளாஸ் இல்லாமல் நான் வெறும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா காலம்ஸும் கிடைக்குதா, எல்லா ரோஸும் கிடைக்குதா. இதே மாதிரி இந்த ஸ்டாருக்கு பதிலாக ஜஸ்ட் நான் வந்து காலம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணாலுமே எனக்கு சேம் தான். இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி நேம் டிபார்ட்மெண்ட் ஸோ நான் இங்கே ஸ்டார் யூஸ் பண்ணாலும் எனக்கு அதே தான், எல்லா காலம் நேம்ஸ் கொடுத்தாலும் அதே தான். ஸோ இந்த ஸ்டார் அப்படின்றது ஜஸ்ட் எல்லா காலமும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நான் இதை ரன் பண்ணால் எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸுமே கிடைக்குது. இந்த டேபிளில் வந்து டோட்டலாக வந்து 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, 3 காலம்ஸ் இருக்குது, 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர் கிளாஸ்க்கும் நம்பர் ஆஃப் காலம்க்கும் சம்மந்தம் இல்லை. இந்த வேர் கிளாஸ் வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒரு வேர் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். வேர் இங்கே வந்து நான் எம்ப்ளாயி நேம் கொடுத்துக்கிறேன். யாசர்ன்னு இருக்கிற நேம் இருக்கிற ரெக்கார்டை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து காமி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் டோட்டலாக 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வந்து டேட்டாவில் காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே 4th ஒரு காலம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஃப்ளாக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காலம் நேம் வந்து ஆக்டிவ் இஸ் ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து கரண்ட்டாக வந்து ஜாபில் இருக்காரா இல்லையா அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கான காலம் இஸ் ஆக்டிவ் அப்படின்ற 4th காலம். அதில் வந்து 0 or 1 வேல்யூஸ் இருக்கும். 0 இருந்ததுன்னா இந்த எம்ப்ளாயி இப்போ கரண்ட்டாக நம்ம ஆர்கனைசேஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். 1 இருந்ததுன்னா ஆர்கனைசேஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து அந்த
காலம் யூஸ் பண்ணி கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கிற எம்ப்ளாயி லிஸ்ட்டை மட்டும் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த டேபிள் ஆல்ரெடி ஒரு டேபிள் என்கிட்ட இருக்குது, டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் 4th வந்து ஒரு காலம் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, டிசைனில் போயிட்டு என்னோட வேல்யூஸ் வந்து 0s ஆர் 1 தான். ஸோ நான் பிட் அப்படின்ற ஒரு டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எண்ட் மாதிரி தான், பட் இது வந்து 0 ஆர் 1 அப்படின்ற ரெண்டு வேல்யூ மட்டும்தான் அலோவ் பண்ணும். எனக்கு 4th ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நான் இதில் வந்து வேல்யூஸ் வந்து லோட் பண்ணணும். அதுக்கு இப்போதைக்கு நான் வந்து இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதை கோட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள் நான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எனக்கு இப்போ கரண்ட்டாக வந்து ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு வேணும், லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இந்த காலம் நேம் கொடுத்துக்கணும். இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு இப்போ எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் வந்து ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ட்ரூ ஆகிற டேட்டா வந்து வெறும் 3 ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ இந்த 3 ரெக்கார்ட்ஸும் வந்து நமக்கு வந்து பாப்புலேட் ஆகும். ஸோ இந்த வேர் கண்டிஷனில் வந்து ட்ரூ ஆகிற ரெக்கார்ட்ஸ் வந்து பாப்புலேட் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது வந்து இக்னோர் ஆகிடும். ஓகே, இப்போ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே 4 இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து டெர்மினேட் ஆன எம்ப்ளாயி லிஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு 0 கொடுத்தோன்னா கிடச்சிருமா? ஸோ எத்தனை ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் வந்து ஒரு சிம்பிள் வேர் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இன் டீட்டெயில்டாக ப்ரீஃபாக வேர் கண்டிஷன் பற்றி அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். அதில் வந்து வேர் கண்டிஷனில் இன்னும் நிறையா ஆட்-ஆன்ஸ் இருக்குது. அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி, அண்ட் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங் செஷன்ஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.